அப்படி பலியாகி கடவுளா இருந்தா முதல்ல மச்சர யாரோ சொன்னாங்க பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க பாப்பா ஐயோ ஐயோ பங்காளி ஒரு மாற எந்துக்கோ பங்காளி ஒரு மாற கல்லுக்கோ பங்காளி ஒரு மாற கல்லுக்கோ பட்டு போடவையான பந்தலில வாங்க மாட்டா பட்டு போடவே அரே வத்தமே கொடுத்தானே உத்தாமி என்னடே வத்தமே கொடுத்தானே உத்தாமி என்னடே பட்டு போடவையா பந்தலில வாங்க மாட்டா பட்டு போடவையா பந்தலில வாங்க மாட்டா கூரா போடவையா கும்பலில வாங்க மாட்டா கூரா போடவையா கும்பலில வாங்க மாட்டா ஆமாச்சி வளக்க கையில ஏந்த மாட்டா ஆமாச்சி வளக்க கையில ஏந்த மாட்டா 5 கிலோ மூணு வாச அர்க்கமரா காசி கிலோரோ கைலாய பின்னமரோ பின்னால ஆலமரோ ஆலமரோ மண்டபமா அனிதா கல்ச்சா அரசலங்க அரவந்தா கத்திக்கோ இலிகிலக்கோ குண்டுமணி யாத்தாலி குரிஜா குலுகுலுக்கோ முட்டவந்தா கத்திக்கோ கண்டுமணி யாத்தாலி காஞ்சா அரசலங்க அரவந்தா கத்திக்கோ ஏ பாவி இவரோ ஆரி ஆம் புடிச்சன வந்து ஐடி ஆளுவா நான் அன்னைக்கே சொன்னனே என்ன பதில் சொல்லுங்க ஒண்ணு சொன்ன மூக்கு நைட்டு போவாங்க பாடி பேச மாட்டோம் எனக்கு அருமை மழை பெய்யும் எனக்கு வந்த கண்ணா உங்க சீமை எனக்கு அரும்பு மழை பெய்யும் இந்த பொண்ணாளுக்கு அடுக்கு மல்லி பிஞ்சடங்கும் நான் அப்பில் சர்க்கார் மகன் இன்னைக்கு ஹைகோர்ட்டு ரசந்தாங்க உங்க ஜீவன அழுது அழிவலாமா
சாமி ஒரு அல்ப சொல்லா கேட்கலாமா? அத்தி மரம் வந்து எனக்கு வந்த கண்ணாடா ஐஸ் பட்டி வந்தாடி அவரு உப்பு ஐஸ் பட்டி போடுது சாமிக்கு அத்தி மரம் வந்து எனக்கு வந்த கண்ணாடா சாமிக்கு அத்தை விட்டு மச்சம் கட்டி அந்த அத்தை விட்டு மச்சக்குள்ள கட்டி தொகுதுன்னா அரும்பு பொறுத்ததில்ல எனக்கு வந்து அத்தை மகன் சொந்தம் இல்லை செத்து கிடக்குறான் இவ்வளவு ஆறு வந்து அடிச்சுட்டு கிடக்குறான் எங்களுக்கு தாண்டி முன்ன யான் புரிசா மலை போல வீட்டு கிடக்குறான் நீ எப்படி வந்து வீட்டு கிடக்குறீங்க எனக்கு தான் நீ புரிசேன் எனக்கு மாங்காய் மரம் வளர்ந்து இன்னைக்கு மாத்தூர் ஆட்டு சாமி எப்படி சாமி போறது ஒன்னு எரிக்கிறதா பொறிக்கிறதா ஆடுறதுக்கு போறதா சாமி எனக்கு மாங்காய் மரம் வளர்ந்து எனக்கு வந்த மன்னவரே எனக்கு மாமா வீட்டு மெத்த கட்டி எங்க மாமா வீட்டு மெத்துக்குள்ள எனக்கு மாலை கட்டி தொங்குதுன்னா சாமி அந்த மாலை பொருத்தமில்லை எனக்கு வந்த மாமா மாவன் சொந்தமில்லை மையோட சாமம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா சனிக்கிழமை ஒரு கோயில் வச்சு பிடிச்சிட்டு வாங்க 3 மணிக்கெல்லாம் கட்டுங்க சாமி இன்னைக்கு ஒரு ஆய்வா வேஷம் போட்டு வெளியே வந்த சாமி எங்க இருந்து பேர் வந்து நிக்கிறாளோ யாமருசம் ஏந்திரிச்சு ஆரி எப்ப கல்யாணம் பண்ண ஏய் அம்மா என்னடி அம்மா ஆச்சரியமான உங்களையும் கட்டிருக்கிறாரு சரியா நான் என்ன சொல்றேன்னா நாங்க தாண்டி முன்ன நீங்க முன்னதான் நீங்க முன்னதான் நான் இல்லைன்னு சொல்ல என் குளத்தை பத்தி தெரியும் நீங்க முன்னா கட்டினீங்களா இல்லைன்னு சொல்ல அவன் செத்த காரணம் என்ன இவர் செத்த காரணம் என்னன்னு கேட்கிறேன் இங்க வா சொல்றேன் அதாவது என்னை திருமணம் செய்து விட்டு ஒரு நாள் என் நேரத்தில் பஞ்சநிலை இருந்து விட்டு என் பங்காளியோட இடுக்கத்தை தீர்த்து விட்டு பிறகு வந்து அழைத்து செல்கிறேன் சித்தராங்கதா அப்படி என்று சொல்லிவிட்டு போன மனிதன் 12 வருடம் ஆகிவிட்டது அது வரைக்கும் வரவே கிடையாது வராத காரணத்துல ஒரு நாள் என்னிடத்துல செய்தியமா இருந்தார் பாரு இருந்த காரணத்தினால் அதன் வழியால் எனக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறந்தது அடையாள புள்ள பெத்த சக்காலத்து ஏறி வந்து போனவள அப்ப மட்டும் ஓத்தவள அப்ப மட்டும் தோத்தவள என்ன அதிர்ச்சி பேசுற என்ன அதிர்ச்சி பேசுற என்ன அதிர்ச்சி பேசுற சொல்லு சொல்லு என் சாண்டரைக்கு எங்கெங்கெல்லாம் போய் சாண்டரைக்கு ஆறாருங்க போற இடத்துல ஒரு பொண்டாட்டி போற இடத்துல அடிச்ச தம்பி செத்து போனமான கையை ஆட்டுமாடா கையை ஆட்டுமா நீதான் செத்து விட்டு எப்படி கை நீட்ட நீதான் செத்து விட்டு ஏன் அழகான ஆண் குழந்தை பிறந்து அப்பராசனம் என்று பேரணம் வைத்து 4 மணி பொழுதுமாக வளர்த்து வந்திருந்தேன் அப்படி வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் தினத்திலே 10 என்று சொல்லக்கூடிய மன்னவராய் அர்ஜுன மகாராஜனோ பகுதி மனம் வாங்க வந்திருந்தார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தாரா அந்த அவசர கல்யாணம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் யார் அவுத்தாரு ஏன்டி அந்த புள்ள போனது ஆமா இவரு கானகத்துக்கு பகுதி பண்ணவங்க வந்திருந்தார்
ஆடுடி ஆடு 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 ஆடுடி கையடி தேவடியா எவக்கப்பா கூடல எவக்கப்பா கூடல எவக்கப்பா கண்டனம் வந்த சக்காலத்தில் கீஜா போட்டு வாங்குற சம்பளத்தில் 100 ரூபா போட்டு தச்சுக்கலாங்களா? காட்டுக்கு வந்த புருஷன் கானகத்துக்கு வந்தார். அப்பொழுது எங்களுடைய நந்தவனத்திலே அவர் ஓட்டி வந்த அசுமாகப்பட்டது. அதான் வாழைத் தோட்டத்தெல்லாம் அழித்து விட்டது. அப்ப கோபம் கொண்ட பகவான் என்ன பண்ணா, தெரியாது அப்பான்னு தெரியாது, தெரியாத காரணத்தால் என்ன தாசி வேசி என்று மன்னவர் சொல்லியிருக்கிறார். அப்பனும் தெரியாத பயில, அனாத பயில, அம்மா தாசி, அம்மா தாசி, அம்மா வேசி அப்படின்னு சொன்ன உடனே பெத்த பிள்ளை கோவம் வருமா வராதா? பெத்த தாயை தேவடியாக பேசி சொன்ன கோவம் வருமா? என்ன பண்ணா? கோவம் வந்ததுனால பார்த்தா பப்புருவாகன நாம இருக்கும்போது தாயை வேசி தேவடியான்னு சொல்றாரு அப்படின்னு கோவம் வந்து அவருடைய வாழை மந்திர வாழை எடுத்து ஒரே வெட்டி விட்டான். நம்ம புள்ளதாண்டி வெட்டி விட்டான். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது கேளுங்களே. அடியே நான் என்ன அவன் எனக்கு புள்ளதான் உங்களுக்கு புள்ளதான், எனக்கு புள்ளனா உங்களுக்கு போதா? பாரு, எனக்கு புள்ளலாம் உங்களுக்கு புள்ள இல்லாம போதா? எனக்கு புள்ளனா உங்களுக்கு புள்ளதா? இப்பேற்பட்ட அதான் பாரத போர் வீரன் நம்மளுடைய மன்னவன். அப்பேற்பட்ட பாரத போர்ல நம்ம வீட்டுக்கு அனுப்பி எதுவும் ஆக கிடையாது. அப்பேற்பட்ட பாரத போர்ல நம்ம வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆகல. இன்னைக்கு ஆயிருக்குன்னா நம்ம அண்ணனை கூப்பிட்டாதான் இது விளக்கம் தெரியும். என்ன சொல்றேன்னா, என் கணவனாகப்பட்டவர் உயிர் போயிருச்சு, என் மகன் கையால உயிர் போயிருச்சு. நீ என்ன பண்ண தெரியாது, எங்களுக்கு புருஷன் வேணும். புருஷனை கொண்டாந்து விடு. அண்ணா சதுரகல்லி பூ பூக்கும் சந்தாலும் எங்க அண்ணா தங்கச்சிக்கு சரசரமா பிச்சரங்கோ சரியான பாவியோட நான் சரியா பிறந்திருந்தா எனக்கு சந்தானக்கு என்ன வரும், கணக்கேற்றப்பட்டு வரும். போகட்ற எனக்கு சந்தானம் 4 ஆம்லெட் போட மாட்டேன்.
இப்பயே எங்க கூட மாடி 8 பேத்து கூட எதுக்குள்ள படுக்கிறது இல்லப்பா 8 மூட்டை அரிசி அவனுக்கு ஒரு மூட்டை அரிசி 9 மூட்டை அரிசி அதற்கு கலந்தாங்க கோடி இதெல்லாம் எங்க காசுல நாலு நாங்க புருஷன் போலீஸ போயிட்டோம் நாங்க ஆயிவரோம் இந்த ஓட்டோட பையா கோடி எடுக்க ஆயிவரோம் பாரு ஓட்ட பையா செலவு வந்துருச்சு ஊரு அக்கா பறக்குமோ ஊரு கொக்கா இருப்பாளோ நீ அன்னைக்கு திடீர்னு போவியோ நான் புரிஞ்சது நீங்க எடுத்துக்கிறீங்க அதிகமா பேசாத போல அவர் எப்படி இது ஒரு சூழ்ச்சி இது ஒரு சூழ்ச்சி ஏனென்றால் 10 நாள் சண்டையிலே சரி பீஷ்மரை சரவணாகி அர்ஜுனன் அவருடைய தாய்க்கு மேல கங்காதேவி அவர் கண் எதிரே சிரமரித்துக் கொண்டான். தாய் இருக்கும் போதே தாய் முன்பதாகவே மகனை கொன்று விட்டார். சிரமரித்துக் கொண்டான். ஆமா கங்காதேவி மார்பேல தோள்கள் அடித்துக் கொண்டான். செய்யாது என்று தடுத்து நிறுத்தினார். கேட்கவில்லை. சின்னமே நிறுத்தி சிரமரித்தார். கங்காதேவி சாபமானது அருக முடிந்து விட்டது. எப்படி மகனை கொன்றாயோ உடனடியா உயிரிழப்பு கூட நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா உயிரை எழுப்புங்க. அடுத்த சிறப்பு பொருத்தமாக சாமிங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன மட்டும் எனக்கு தெரியுதுங்களா? யாரு தெரியுமா? எனக்கு என்ன இந்த கிட்ட கொண்டாந்து விடுற ஆமா அண்ணனுடைய பாலத்தையும் அண்ணோட பாலத்தை பார்த்துட்டாய் அல்லவா காசியத்தை சென்றாய் அல்லவா அப்பொழுது இதா சித்ராங்கரு கேளுங்க சபையார்களே, இந்த இரவு நடத்திய நாடகம் அஸ்வமத் பகவான் சண்டை நாடகம் எத்தனை முக்கியது ஆடிய பெருங்கம் ஆடிய பெருங்கம் அதனால் கேட்டு வரும் பல்லாண்டுகளை வாழ்க 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 வாழ்க.